ஹலோ கைஸ், பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் சிக்னல் வந்து நமக்கு கொடுக்குது. அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் போடுறேன். லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வரும்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் வந்து 70 வரையும் வரும், மினிமம் வந்து 75 வரையும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். வேணா அந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க, அக்யூரேட்டா அதில் சொல்லியிருப்பேன் புல் பேக்கை பற்றி. புல் பேக் வந்து நல்லா வந்துருச்சு, 75லாம் டச் பண்ணிருச்சு பிடிசி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் ஒன்று கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிக்னல் வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து இது மறுபடியும் ஒரு புல் ட்ராப்புக்கான சிக்னலா அப்படின்றது நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எத்தனை ப்ரெடிக்ஷனும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராமில் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்கு போகலாம். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77,500 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இது வந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா 75,000 வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் லைனு. இப்போ வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இப்போ வந்து என்ன பண்ணிருக்கு, சப்போர்ட்டா வந்து இப்போ ஆக்ட் ஆகிருக்கு பிடிசி. ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டை தான் ப்ரீவியஸா வந்து என்ன பண்ணிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் போயிருக்கு. மறுபடியும் வந்து என்ன பண்ணிருக்கு, அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற லிக்விடேஷன் எல்லாமே இப்போ வந்து அன் பண்ணிட்டு ஒன் டே கேண்டில் வந்து பிரிண்ட் அவுட் ஆயிருக்கு, புல்லிஷா பிரிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கிறதுனால ஏகப்பட்ட லிக்விடேஷன் ரீட்டைலர் வந்து இங்க ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். அதாவது இங்க இதனுடைய மீனிங் என்னன்னா, ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல 75,000 கீழே நிறைய போட்டிருப்பாங்க. அதுதான் இங்க இதனுடைய மீனிங். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் சிக்னலை தான் நமக்கு குறிக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் நெக்ஸ்ட் புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடுமா அப்படின்னா அது நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் எத்திரியம் சார்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ எத்திரியமோட இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இது எல்லாத்தையும் எடுத்துறேன் நான், கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, இப்போ எத்திரியம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸா ஒரு ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு என்ன பண்ணிருக்கு, பிரைஸ் மிகப்பெரிய ஒரு கிராஷ் நடந்திருக்கு எத்திரியம்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனு உடைச்சிட்டு அதே மாதிரி கன்சல்டேட் ஆயிருக்கு. பாருங்க, ப்ரீவியஸா வந்து ட்ரெண்ட் லைன் உடைச்சிட்டு கன்சல்டேட் ஆயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு பிரைஸ் வந்து ஹெவியான ஒரு ஃபால் நடந்திருக்கு எத்திரியம்க்கு. மறுபடியும் எத்திரியம் வந்து கன்சல்டேட் ஆயிட்டு பிரேக் டவுன் பண்ணி கன்சல்டேட் ஆகுது, அதாவது ரீடெஸ்ட் பண்ணி கன்சல்டேட் ஆகுது. தட் மீன்ஸ் என்ன ஆகும்னா, பிரைஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிஷா காமிக்கிறாங்க இங்க. ஓகேவா? பிரைஸ் வந்து எப்படின்னா பேரிஷ்ல காமிக்கிறாங்க, அதாவது ஒரு ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு, ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரிஷா காமிக்கிறாங்க. மார்க்கெட் வந்து இன்னும் கீழே போகிற மாதிரியே ஷோ பண்றாங்க. ஓகேவா? நான் லாஸ்ட் வீல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2300க்கு மேலேயே இருக்கும்போது நான் வீடியோ போட்டேன். லாஸ்ட் வந்து பிடிசி எத்திரியமும் ஒரு புல் பேக் வரும். பிடிசியோட புல் பேக் வந்து 70, மேக்சிமம் 70, மினிமம் 75,000 வரும். மறுபடியும் எத்திரியும் புல் பேக்கும் லாஸ்ட் வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்படியே தான் நடந்திருக்கு. பிடிசி எத்திரியமும் புல் பேக் வந்து நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? எவ்ரி மொமெண்டம் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் பாருங்க, இது வந்து நமக்கு என்னவான சிக்னல் அப்படின்னா, ஒரு பேரிஷ் செட்டப். எப்படி சொல்றதுன்னா, ஒரு பேரிஷ் செட்டப் தான் அப்படியே காமிக்கிறாங்க நமக்கு. ஆனா இங்க நான் என்னுடைய செட்டப்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க வெகுஜன மக்களுக்கு, ரீட்டைலருக்கு, மாஸ் கூட்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னா வேறு செட்டப்பா காமிச்சிட்டு இது புல்லிஷா மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய மேனிபுலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் மார்க்கெட்டுக்கு என்ன பாக்குறேன் அப்படின்னா, கிரிப்டோ ஜங்கிள் டைப்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து மார்க்கெட் வந்து மேல போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டா இருந்துட்டு இதுல இருந்து மார்க்கெட் வந்து மேல போகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸுகள் இருக்குது அப்படின்றது நான் சொல்றேன். ஓகேங்களா? இங்க இருந்து பிரைஸ் வந்து மேல போக தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ப்ரீவியஸா பாருங்க, சேம் ஸ்ட்ரக்சர்.
ஓகேங்களா? ஸோ அப்பனா இந்த இடத்துல அப்படியே டிட்டோவா காமிக்கிறாங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் கீழ வந்திருக்கு. இங்கேயும் ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் தான் பண்ணியிருக்கு. மார்க்கெட் கீழ வரும்ன்ற மாரி காமிக்கிறாங்க. ஆனா இங்க வராதுங்க, வராதுங்க, வராதுங்க. எத்திரியம் வந்து அனதர் லோ வராது. பிடிசி அனதர் லோ வராது. ஓகேங்களா? அதாவது பிடிசி வந்து 60K வரதுக்கு இங்கேயும் மறுபடியும் சான்ஸ் கம்மியாகுது. எத்திரியமும் அதே மாரி சான்ஸ் கம்மியாகுது. அதாவது அனதர் லோ வரதுக்கு இங்க வாய்ப்பில்ல. வேற மாதிரி ஏதாவது ஸ்ட்ரக்சரா வந்தாதான் கீழே வரும். ஆனா இப்போதைக்கு இங்க இருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க இருந்து மேல போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது நான் சொல்லிட்டா இங்க எத்திரியம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இப்ப பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த இடத்துல நான் வீக்லி வைக்கிறீங்களா? ஸோ இதோட வந்து ஒரு வீக்லி ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த இடம் வந்து வீக்லி ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ட் ஆயிட்டு ஒரு பேரிஷ் கேண்டல் க்ளோஸ் ஆயிருக்கு வீக்லில. நெக்ஸ்ட் பேரிஷ் கேண்டலும் குட்டியா க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது இங்க க்ளோஸ் ஆன பேரிஷ் கேண்டல் டக்கு 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 டக்குன்னு வந்திருக்கணும். இது மாதிரி வந்திருக்கணும். பட் வரல. இங்கே க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் வந்து சின்னதா க்ளோஸ் ஆயிருச்சு. அதனால அடுத்த கேண்டல் வந்து மேலதான் போகும் அப்படின்றது என்னுடைய ஃபைனலோட டிசிஷன், ஃபைனல் கணிப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மேலே போகும்போது எந்த மாதிரி போகும், ப்ரைஸ் வந்து எப்படி போகும் அப்படின்றது ஒரு கணிப்பு இருக்குல்ல. நான் அது ஃபைனல் பண்றேன் பாருங்களேன். இப்போ பிடிசி வந்து இது வந்து பாட்டமா 74,300 வந்து பாட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பாட்டமா இருந்து பிடிசி வந்து பம்ப் ஆகும் பொழுது நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 98 வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 98க்கு மேல போயிட்டாலே புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து கிரிப்டோ ஜங்கிள் இருந்து ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சேனல்ல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிரிப்டோ ஜங்கிள் ட்ரேடிங் மெத்தடு, ஃபைனல் ரிக்வெஸ்ட், மார்க்கெட் வந்து எப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, என்னுடைய ஃபைனல் ரிசல்ட் எப்படின்னா, இங்க இருந்து மார்க்கெட்டு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டு இங்க இருந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து நான் இந்த வீடியோல சொல்ல வருது. பிகாஸ் வந்து த ஒன்லி ரீசன் இஸ் மை டெக்னிக்கல் அனலைஸ். ஓகேங்களா? இந்த டெக்னிக்கல் அனலைஸ்ல வச்சு மட்டும் தான் நான் சொல்றேன். எந்த நியூஸும் எதுவும் பிளாப்லா எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் அனலைஸ் தான். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து மார்க்கெட் வந்து நல்லா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சிருக்கீங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 70 70 டு 70 அந்த ஏரியாக்கெல்லாம் பிடிசி வந்துட்டுனா நல்லா கவனிங்க. என்னுடைய கணிப்பு இங்க இருந்து மேல போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது ஃபைனல் மை ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? பட் இன்னொரு சைடும் நான் சொல்லிடுறேன். என்னுடைய கணிப்பு ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா பிடிசி 71 70க்கு வந்துட்டுனா பிடிசியை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. ஸோ மிகப்பெரிய கிராஷ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? 71 72 70 இந்த ஏரியாவுக்கு வந்துட்டுனா பிடிசி மிகப்பெரிய கிராஷ் வர்றதுக்கும் வரலாம். ஓகேவா? 60K எல்லாம் உடைச்சிட்டு பெரிய லெவலுக்கு கீழே போனாலும் போகலாம். அதனால ஃபைனல் ரிவர்ஸ் ஜோன் ஒன்று இருக்குதுல்ல, அந்த ரிவர்ஸ் ஜோன் பிடிசிக்கு வந்து இந்த 75 தான். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு ஸ்ட்ரெயிட்டா மேல போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஃபைனலா என்னோட டெக்னிக்கல் இருந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி எத்திரியமும் அனதர் லோ கிடையாது. இங்க இருந்து மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இங்க இருந்து மார்க்கெட்டு மேல போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த மேல போற மார்க்கெட் அப்படியே கண்டினியூவா புல் ரன் வரத்துக்கு தான் அதிகமான சான்ஸுகள் இருக்குதுங்க. ஏன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட் வந்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்குது. ஓகேங்களா? ஃபேக் அவுட்லாம் நடக்கவே இல்லை. பக்காவா ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்குது. மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா மேல போய் இங்க போயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்து ஆல் டைம் ஆகி அப்படியே புல் ரன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு தான் அதிகமான சான்ஸுகள் இருக்குதுங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபைனலோட கிரிப்டோ ஜங்கிளோட ஃபைனல் புல் ரன் கால். ஓகேங்களா? இது ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா என்னுடைய ஃபைனல் ரிசல்ட் நான் சொல்றேன்ல, இங்க இருந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. என்னுடைய ஃபைனல் ரிசல்ட் சொல்லிட்டேன். பட் இது ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா பிடிசி 71 70 வந்துட்டுனா என்னுடைய கணிப்பு ஃபெயில்டு ஆயிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உல்டாவாயிடும். மிகப்பெரிய கிராஷ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால என்னுடைய கணிப்பு இங்க இருந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இது என்னுடைய பர்சனல் டெக்னிக்கல் அனலைஸ்.
ஓகேங்களா? ஓகே. இப்போ பிடிசி அண்ட் எத்தீரியமோட ஃபுல் அனலைஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னுடைய ஃபைனல் டிசிஷன் என்னவா இருக்க போகுது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே கைஸ். இந்த வீடியோ, இந்த நாலேஜ், இந்த டெக்னிக் அனலைஸ் எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க உங்களுடைய ஓன் அனலைஸ் வச்சிருப்பீங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸா வச்சு நீங்க ட்ரேட் பண்றதோ, இன்வெஸ்ட் பண்றதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.